தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவும் மற்ற கூட்டணி கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து பரப்புரையில் வேகம் காட்டி வரும் நிலையில் பாஜகவில் மட்டும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டு தேர்தலில் பணிகளில் இருந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, விருகம்பாக்கம், காரைக்குடி உள்ளிட்ட 6 தொகுதிகளின் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட போது தனது தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி அந்த பொறுப்புகளிலிருந்து விலகினார். மேலும் கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் வெற்றிக்கு சாதகமில்லாதது என்று கட்சி மேலிடத்தில் அண்ணாமலை அதிருப்தி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில்தான் தேர்தலில் அண்ணாமலை கண்டிப்பாக போட்டியிட வேண்டும் என்பது டெல்லி மேலிடத்தின் விருப்பமாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியை அளித்தால் போட்டியிட தயாராக இருப்பதாக அண்ணாமலை கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது பாஜகவிற்கு கோவை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாஜக தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. வேட்பாளர் தேர்வு தாமதத்திற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதுவும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அண்ணாமலையுடன் தனியாக ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு இன்னும் 2 வேலை நாட்கள் மட்டுமே இருப்பதால் எப்போது பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.